நான் உம்மை தேடுவேன். நான் முழுதும் நான் உம்மை சேவிப்பேன். வாழ்நாள் எல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. ஆண்டவரும் உலக இரட்சகரும் உன்னத மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் இந்த தேவனுடைய வசனத்தை, வாழ்வு தரும் உணவை கேட்டு நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிறீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசிங்கள், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே இந்த வாசிக்கிறதான வேத பகுதிகளை நீங்கள் விசுவாசிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். அப்போஸ்தலருடைய நடபணிகள் 21ஆம் அதிகாரம் 26 30 வரைக்கும் உள்ள வேத பகுதிகளை வாசிக்கிறதை நாம் இப்பொழுது கவனிப்போம். அப்பொழுது பவுல் அந்த மனுஷரை சேர்த்து கொண்டு மறுநாளிலே அவர்களுடனே கூட தானும் சுத்திகரிப்பு செய்து கொண்டு தேவாலயத்தில் பிரவேசித்து அவர்களில் ஒவ்வொருவனுக்காகவும் வேண்டிய பலியை செலுத்தி தீருமளவும் சுத்திகரிப்பு நாட்களை நிறைவேற்றுவேன் என்று அறிவித்தான். அந்த 7 நாட்களும் நிறைவேறி வருகையில் ஆசியா நாட்டிலிருந்து வந்த யூதர்கள் அவனை தேவாலயத்தில் கண்டு ஜனங்கள் எல்லாரையும் எடுத்துவிட்டு அவன் மேல் கை போட்டு, இஸ்ரவேலரே உதவி செய்யுங்கள், நம்முடைய ஜனத்திற்கும் வேத பிரமாணத்திற்கும் இந்த ஸ்தலத்திற்கும் விரோதமாக எங்கும் எல்லோருக்கும் போதித்து வருகிறவன் இவன்தான். இந்த தேவாலயத்துக்குள்ளே கிரேக்கரையும் கூட்டிக் கொண்டு வந்து இந்த பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினான் என்று சத்தமிட்டார்கள். எபேசனாகிய துரோபிமு என்பவன் முன்னே நகரத்தில் பவுலுடனே கூட இருக்கிறதை கண்டிருந்தபடியால் பவுல் அவனை தேவாலயத்திலே கூட்டிக் கொண்டு வந்திருப்பான் என்று நினைத்தார்கள். அப்பொழுது நகரம் முழுவதும் கலக்கமுற்று ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வந்து பவுலை பிடித்து அவனை தேவாலயத்திற்கு புறம்பே இழுத்து கொண்டு போனார்கள். உடனே கதவு பூட்டப்பட்டது. ஆமேன். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமது நாமத்திற்காக ராஜாவே, மிகுந்த வைராக்கியத்தோடு உம்முடைய ஊழியத்தை செய்ததான அப்போஸ்தலனாகிய பவுல் மேல் கையை போட்டு அவனை இழுத்து கொண்டு போனார்களே ராஜாவே, அதை அப்போஸ்தலனாகிய பவுல் அவமானமாகவோ வெட்கமாகவோ எண்ணாமல் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் பாடுகளை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் என்ற அந்த வேத வசனத்திற்கு ஏற்ற இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் உம்முடைய சுவிசேஷத்திற்காக ஆண்டவரே நின்றார். அதுபோல இன்றைக்கும் அநேக குடும்பங்களும் விசுவாசிகளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக ராஜா உம்முடைய வார்த்தையை எங்கும் ஆண்டவரே தைரியமா சொல்லத்தக்கதான இருதயத்தை தருவீராக. உலகத்தாருடைய பயத்திற்கு பயந்து போகாமல், நீர் பயமுள்ள ஆவியை கொடுக்காமல் உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கு என் நாமத்தை அறிவீங்கள் என்று சொன்னீரே. ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தாரும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை எல்லா இனத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதான தைரியத்தின் நம்பிக்கையும் அவர்களுக்கு தருவீராக. அவர்கள் மூலமாய் பலத்த அற்புதங்களை அடையாளங்களை செய்வீராக. ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிங்க, உமக்காக எழும்பட்டும், பிரகாசிக்கட்டும் என்று சொல்லி அவர்கள் எல்லாரையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.